எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிகரமான செயல், ரொம்ப கொடூரமான செயல். சூலூர்ல 10 வயது சிறுமி, 5ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமி, அவங்களோட ரொம்ப தெரிஞ்ச ஒரு கயவனால, ஒரு நாதாரி நாயால கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல நீங்க என்ன தண்டனை தான் கொடுக்க போறீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? அந்த தவறு செஞ்ச கார்த்திக் அப்புறம் பொன்ராஜ் 2 பேரையும் கைது பண்ணிட்டோம். அந்த கார்த்திக் கை கால் முறிஞ்சு இப்ப மாவு கட்டு போட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு இருக்காங்க. எதுக்காக சிகிச்சை கொடுக்குறீங்க? ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடுமையா இருக்கணும். தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் அடுத்து இந்த தப்ப செய்ய எவனுமே முன்னாடி வரமாட்டான். நாங்க தலையால அடிச்சுக்கிற ஒரே விஷயம், மக்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கு, சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி விஜய் பதவியேற்புக்கு முன்னாடியே சொன்னாரு. ஆனா பதவி ஏற்று கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 12 நாள் ஆச்சு. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன பாதுகாப்பு தரீங்க? ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கணும்ங்கிறத நாங்க எத்தனை தடவை வலியுறுத்துறோம். இல்லாட்டி மக்கள் கிட்ட விட்டுருங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் கிட்ட விட்டுருங்க. எங்களுக்கு தண்டனை கொடுக்க தெரியும். அவனை உயிரோடு வச்சு நடு ரோட்ல வச்சு சுடணும். அவனை உயிரோடு வச்சு தீயிட்டு கொளுத்தணும். அப்பதான் மத்தவங்க பயப்படுவாங்க. பெண் குழந்தைய பொம்பளைய தொடறதுக்கு யோசிப்பாங்க. அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு தயவு செய்து தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி அரசாங்கம் நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட இந்த மாதிரி கயவர்களை சீக்கிரமா கடுமையான தண்டனை கொடுத்து சாவடிங்க. அப்பதான் எங்களுக்கு அரசாங்கத்தின் மீது, எங்களுக்கு பெண்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னைக்கு அந்த குழந்தையை இழந்துட்டு அந்த பெற்றோர் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எவ்வளவு துடிதுடிச்சு போயிருப்பாங்க. அந்த குழந்தையோட முகம் ஃபுல்லா கல்லால செதஞ்சிருக்கு. கண் இல்ல, மூக்கு இல்ல, காது இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு கொடூரமா இருக்கு, எவ்வளவு கொடூரமா இருக்கு, எவ்வளவு கொடுமையா இருக்கு. கேட்கும் போது நமக்கே இவ்வளவு வலிக்குது. அந்த குழந்தை எவ்வளவு வலிச்சு துடிதுடிச்சு இறந்திருக்கும். கழுத்தை செதைச்சிருக்காங்க. கழுத்து ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு, ஒரு பக்கமா திரும்பி இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தையோட தலைமுடியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தண்ணி குளத்துல வீசிட்டு அந்த கயவனும் இன்னொரு நாயும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து குழந்தைய தேடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால தான் அவங்க பதிவு இது மாதிரி பைக்ல அந்த குழந்தைய 5 மணிக்கு கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி ஆசை வார்த்தை பேசி சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த குழந்தைய ஏமாத்தி படுபாதக செயலை செஞ்சிருக்காங்க இந்த கைவர்கள். இது இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்க திரும்ப எஃப்ஐஆர் பதிவு பண்றேன், அவங்களை சிறையில் அடைக்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாலியா சொகுசா எங்களோட வரி பணத்துல சொகுசா சிறையில இருந்துட்டு திரும்ப வந்துருவாங்க. திரும்ப பெயில்ல வருவாங்க. திரும்ப குற்றம் தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்தாலுமே திரும்ப இதை விட அதிகமா தப்பு பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் வட இந்தியால 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 10 வருஷமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பண்ணி திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தால 100 மக்கள் சேர்ந்து அவனை இன்னைக்கு அடிச்சே கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான தீர்ப்பை எங்க கையில